சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நேசிப்பவர் யார் என்று நான் சொல்லவா? இவர்தானா இவர்தானா என்று நீயே முடிவு எடுத்துக்கொள். ஒருவர் நேசிக்கும் போது இவர் நமக்கு சரிதானா என்று ஞாபக வைத்துக்கொள். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படு. நாம் குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்தவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த ஒருவரின் விருப்பமே உனது விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உங்களது வாழ்வில் வந்தாலும் அப்பா எனக்கு பிடித்தவரை தாருங்கள் என்று நீ கூறுகிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ நேசிப்பவரை அடையாளம் கண்டு கொண்டு அவரை உன் கையில் கொண்டு சேர்க்கும் வரை என் பணி ஓயாது. இது என் குழந்தைக்கு நான் தரும் சத்திய வாக்கு. உனக்கு விதி என்று ஒரு கதவை கூடும்போது உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு மோசமான நாட்களை கூட கடந்திருக்கலாம், அல்லது நீ அந்த மோசமான நாட்களில் கூட இப்பொழுது இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீ மிக சிறந்த நாட்களை காணப்போகிறாய். அது விரைவில் நடக்கத்தான் போகிறது. உன் உறவுகள் எல்லோருமே உனக்கு 2 வகையான பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். ஒரு வகையான உறவு உனக்கு அன்பை மட்டும்தான் கற்றுத்தருகிறார்கள். நீ அப்பொழுது நினைக்கலாம், இவர்கள் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லையே என்று. இவர்கள் நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று அப்பொழுது கூட நீ யோசிக்கலாம். அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்க்கையே நடத்த முடியாதது போல என்ற நிலைமைக்கு கூட நீ தள்ளலாம். மற்றொரு வகையான அன்பர்கள் உனக்கு அனுபவத்தையும் சேர்த்து கத்து தருகிறார்கள். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீ யோசிக்காதே. நான் இப்பொழுது நீ சொல்வதை கேள். அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தாலும் வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று கற்று தந்திருக்கிறார்கள். இதன் பின்பும் இன்னும் ஏமாறக்கூடாது என்ற ஒரு பதட்டத்தையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு நன்றியை மட்டும் சொல். ஒரு பொழுதும் பழிக்காதே. உறவுகளின் அன்பையும் அவர்களின் புரிந்து கொண்டு நடந்து வாழ்ந்து பார். உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய். எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த சாயப்பாவை மட்டும் நினைத்துக்கொள். உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் இல்லை. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். உன்னுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.